அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலும் யாரும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தன்னுடைய ஈவுக்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் தச்சனூர் என்கின்ற ஊரிலிருந்து 4 பேர் இணைந்து நாங்கள் எடுத்து வாசியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர்களை நாங்கள் நிறைவேற்றி வருகிறது. 3 ஆண்டுகளாக பல்வேறு சபைகளுக்கு சென்று வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும், வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தால் உங்களுக்கு என்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை குறித்து நாங்கள் பல சபைகளிலே பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே கடந்த மாதத்தில் கீழப்பாவூர் ஆலயத்தில் நாங்கள் பொதுவாக நாங்கள் வந்திருந்தோம். வந்திருக்கும் கீழப்பாவூர் என்று சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வருவது என் அன்பு சகோதரர். இந்த 10 நாளைக்கு முன்னாடி இல்லை கடந்த மாதம் என்ன அவங்களுக்கு என்ன செய்யுது தெரியுதுன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாலிபனாக இருந்த பொழுது, நான் வாலிப பையனாக, நான் திருமணத்திற்கு முன்பாக, என்னுடைய திருமணத்திற்கு முன்பாக இருந்தே சகோதரர் நிச்சயம் நன்றாக தெரியும். என்னை பரிசுத்த ஆவின் வழிநடத்துக்குள்ளாக வழிநடத்தின ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்று கூட நினைக்க முடியும், சொல்ல முடியும். கண்டிப்பாக நான் சொல்லுவேன் என்று சொன்னார். அநேக ஊழியர்கள் அவர்களிலும் ஒரு வல்லமையான ஒரு வந்து சொல்ல, தம்பி இதை செய், இப்படித்தான் நீ செய்யணும். 33 வயசுல எனக்கு திருமணம் ஆச்சு. 2000 ஆண்டு மே 1ஆம் தேதி என் திருமணத்துக்கு வந்து எல்லாரும் பலவிதமான பரிசு கொடுத்தாங்க. அண்ணன் வந்து அக்கினி மதில்ங்கிற ஒரு வசனம் போட கொண்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த வசனம் போட வச்சிருக்கேன் என் வீட்டில். அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சுவார், நித்தமும் நடத்துவார் என்கின்ற அந்த வசனத்தை இன்னும் நினைச்சிருக்கோம். நாங்கள் வைத்திருக்கிறோம். அது எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவர்கள் சொன்னதை ஆண்டவர் அவர்கள் மூலமாக சொன்னதை நினைச்சார், வாழ்க்கை நினைச்சார். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எவ்வளவோ பாடுகள் கஷ்டங்கள் வந்தபொழுது அந்த நாளில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நான் வேலை செய்து வந்தேன். அது பிற்பாடு தொடர்ச்சியாக நான் ஆசிரியர் பயிற்சியை முடித்து ஆசிரியராகி பிற்பாடு மேல்நிலை பள்ளியில் பல ஆண்டுகள் நான் ஆசிரியராக பணியாற்றி இன்றைக்கு பாளையங்கோட்டில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக நான் பணியாற்றி வருகின்றேன். பாளையங்கோட்டை மையப்பகுதியில் ஏவான் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் பேராசிரியராக பணியாற்றி பெருமைக்காக சொல்லவில்லை. ஏனென்று சொன்னார், அன்றைக்கு அன்னை போன்ற ஊழியர்கள் எனக்காக ஜெபித்து எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்தது நிமித்தமாக நான் நினைச்சேன் நாங்கள் உயர்த்தப்பட்டோம். சரிங்களா? அல்லேலூயா. மாத்திரமல்ல, எனக்குள்ள கடந்த மாதம் அன்னை சொல்லிட்டாங்க, நாங்கள் கீழப்பாவூர் சர்ச்சுக்கு வந்த உடனே செல்வன் பிரதர் படிக்கிறேன் பிரதர் அங்கே நான் தான் அந்த பிரதர் சொன்னாங்க. அன்னைக்கு அவர்கள் இருந்த தோற்றம் அதிரடி வார்த்தை கட்ட வெட்டுவது துண்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தை வரும். அவர்கள் பேசும் பொழுது நெற்றியோட நரம்பு நிச்சயம் தெரிக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க, நெற்றி நரம்பு தெரிக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு சரியாக சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அண்ணன் நான் பார்த்த உடனே ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் தானா? போன மாதம் கரெக்டாக உள்ள நீங்கள் தானா? உங்கள் ஆலயத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்கிறார்? தகுதியற்ற எண்ணெய் இந்த ஆலயத்துக்கு நிப்பாட்டிங்க. ஆனால் 28 வருஷத்துக்கு முன்னாடியே தம்பி அக்கினி முதல்ல உபவாச கூட்டம் சொன்னையா, நீ அதை வாயா கலந்து கொள்ளியான்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையிலே ஒரு நாள் கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த குறிப்பிட்ட என்ன செய்யலையா ஒரு அனாதி தீர்மானம், அப்படி அனாதி தீர்மானம். சரி, இங்கே வரும்போது நாங்கள் என்ன செய்வோம்னா, என்னுடைய ஊழியத்தில் வந்து 2-3 பாட்டு படிப்பாங்க, ஒர்ஷிப் நடத்துவாங்க. ஒர்ஷிப் கொடுத்த உடனே நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பிற்பாடு இன்னொரு சகோதரர்களோட கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லி நாங்கள் பரிசு கொடுத்துருவோம். இதான் எங்களுடைய ஊழியம். அண்ணன் சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சாசம் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை வீட்டில் ஒன்று என் வீட்டம்மா கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாங்க, வலிக்கு விழுந்தாங்க. இந்த சோல்டர் எலும்பு உடஞ்சி போச்சு. மதுரை ஆஸ்பத்திரியில் உண்டு வச்ச உடனே
என் பிரதர்ஸ்லாம் தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி அவர் ஃபோன் அடிச்சாரு, இப்போ நான் மதுரையில் இருக்கிறேன், தயவு செய்து ஜோசப் ராஜ் செய்தியை ரெடி பண்ண சொல்லுங்க. செய்தியை ஜோசப் ராஜ் நீங்கள் செய்தி ரெடி பண்ணுங்க. நான் ஊழியர் குறித்த காரியங்கள் நினைச்சேன், நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இருக்கிறத 8 நாள் லீவ் போட்டாச்சு. லீவ் எனக்கு கல்லூரிக்கு நான் லீவ் எடுத்துட்டேன். திங்கக்கிழமை லாஸ்ட் வீக்கெண்டே கண்டிப்பாக கைது நிச்சயம் போட வேண்டும். இன்னைக்கு காலேஜ் வைத்து விடுவார்களோ இல்லையே என்று ஒரு அச்சம் எனக்கு இருந்துச்சு. அப்போ ஏன் நாங்கள் சொன்னோம்னா, என் காலேஜில் இருந்தால் நான் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ கல்லூரி முதல்வர்கிட்ட போய் கேட்டேன். முதல்வர் சொன்னார், இப்போ நீ எங்கே போகிற, நான் உபவாச கூட்டத்துக்கு போனோம் அப்படின்னு. உனக்காக எனக்கு கல்லூரியை நினைச்சுக்கிட்டேன். அப்படி இல்லை என்று சொன்னாங்க. ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே எனக்கு விடுமுறை என்று சொன்னால் எனக்கு என்ன செய்யணும், நான் வரணும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. நான் அங்கே போய் கையெழுத்து போடணும். அங்கே காலேஜ் இருந்தால் இன்னைக்கு லாஸ்ட் இருக்கீங்க, இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கணும், கையெழுத்து போட்டிருக்கணும். ஆண்டவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உணர்ந்தவர். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வேலைக்கு பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை ஒரு நாங்களும் பொருளை நம்புவதாதீர்கள். இருளிலே இருந்து பெரிய வெளிச்சத்தை கண்டவர்கள் நினைச்சலாம் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீங்களும் அந்த இயேசுவை விசுவாசித்து நடுநிலை கடந்து வந்திருக்கிறீர்கள். அண்ணன் ஜோசப் ராஜ் பார்த்தீங்கன்னா அலுமினிய பாத்திரங்கள், நீங்கள் என்ன பாத்திரம் செய்யணும்னாலும் அவர் கொடுக்கக்கூடிய சொந்த பற்றை செஞ்சுருக்காங்க. எங்கள் தச்சனூரில் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணனை பார்த்தீங்கன்னா அந்தோனிசாமி, அவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, இந்துலேருந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து சிஎஸ்சி திருச்சபைக்கு வந்தவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா நிலத்தில் உள்ள தண்ணி எங்கெல்லாம் ஓட்டல் நீரோட்டங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டவருடைய ஒரு வல்லமை அவர் நினைச்சு மிகப்பெரிய பிளம்பர் அண்ட் எலக்ட்ரிஷியன். அவர் மிகப்பெரிய பிளம்பர் அண்ட் எலக்ட்ரிஷியன். அவரை பற்றி அவர் சொன்னார் இல்லையா, மகா டாக்டராக இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கடுத்த இருக்காங்க. அவர் தான் அந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்தவர். அவர் பலத்தோடு வச்சுருக்கிறாங்க சர்ச்சு. நாங்கள்லாம் வாலிபம் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒன்றா கோயிலே தான் கிடப்போம், ஆலயத்தில் தான் நிச்சயம் கிடப்போம். அவர்கள் பலஸ்தர் கடை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நினைச்சோம். இதில் 3 பேர் 4 பேர் நான் ஒருத்தர் தான் படித்தவன். மொத்தம்லாம் 6 அண்ணன் கூட 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் நான் ஒருத்தர் தான் படித்தவன். எனக்கு சொன்னார், கல்வியறிவு அறியாதவர்கள் கூட பேதையர்களை ஞானமாக்கக்கூடிய ஞானவான்களை ஆக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஆண்டவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நீங்க உங்கள்ல இடத்துல கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, இந்த பைபிள் வாசிக்கிறதுக்கு என்னால் முடியாத, ஐயோ நான் எப்படி இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து நான் சாட்சி சொல்ல முடியும், நான் ஏன் இதற்கு வந்திருக்கிறேன், என்னால் எதற்கு இங்கே வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கூட நினைச்சிருக்கலாம் வந்திருக்கலாம். ஆனால் அண்ணன் அழகா சொன்னாங்க, அந்த லாசருங்கிற ஒருத்தன் மரித்து போன இடத்துல அந்த யோவானின் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம எடுத்து பார்க்கணும்னு சொன்னா இயேசு கண்ணீர் விட்டார். எனக்கு அருமையான சகோதரியே, அந்த இயேசு எந்த தெய்வமும் கண்ணீர் விடக்கூடிய தெய்வம் அல்ல. யாருமாக சரி, எந்த மனிதர்கிட்ட சரி, உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய பாரங்களையும் உங்களுடைய துக்கங்களையும் நீங்கள் சொல்லும் பொழுது, உங்களுடைய வேதனைகளை நீங்கள் சொல்லும் பொழுது அங்க யார் நினைச்சுவாங்க, நீங்க அத்தை பக்கத்துல போய் சொல்லுங்களேன், அம்மா இந்த மாதிரி ஒரு பாடு உனக்கு வேணும், இன்னும் வேணும், உனக்கு இவ்வளவுதான் நினைச்சிச்சா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயேசுட்ட சொல்லி பாருங்க, என் அன்பு சகோதரி இங்க பேசாதபடிக்கு என்னுடைய வார்த்தையை நீ கேள், பேசாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இயேசுவே, உங்க வீட்டில் கஷ்டம் இருக்கலாம், பிள்ளைகள் வேதனைப்படலாம், துன்பப்படலாம், இயேசு உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது. எப்படி தன் மகன் மறித்து விட்டான், மறித்து போன அந்த லாசருவுக்காக கண்ணீர் வடித்த இயேசு ஆண்டவர்கிட்ட போறாங்க. ஐயா, நீர் இங்க இருந்திருந்தா என் பையன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், இறந்திருக்க மாட்டான் ஐயா. ஒரு விஷயம் ஆண்டவர் பார்க்கிறாரு, கண்ணீர் வடிக்கிறார். எனக்கு அந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ நீங்க தேடி, நான் செய்திக்கு நேரம் எடுக்கக்குள்ள செய்தி அண்ணன் சொல்லிட்டேன். அதனால நான் எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்தது இல்லையா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, கண்ணீர் வடிக்கிற ஆண்டு
இந்த பாடுகள் கஷ்டங்கள் என்ன வேதனை தான் தெரியும். ஆண்டோட சமூகத்துல இயேசுவே இயேசுவே இந்த வேதனை எனக்கு போகணும், இயேசுவே இந்த பாடு எனக்கு நீங்கணும், இயேசுவே இந்த கஷ்டம் என்னை விட்டு விலகணும், இயேசுவே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் சொல்லி நீங்க இயேசு 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 இயேசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் சகல பாவங்களை கழுவி நிச்சயம் சுத்திகரிக்கும். அது இயேசுவே இயேசு நீங்க உச்சரித்து பாருங்க, இயேசு நீங்க சொல்லி பாருங்க, அற்புதம் என்ன செய்யும். அதுக்கு போது இன்னொரு ஒரு வார்த்தையை கடவுள் வந்து உட்கார்ந்த உடனே உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, அவன் இயேசு மனுஷன் உலகத்துல எந்த மனுஷனும் நினைச்ச மாட்டான், மனம் இறங்க மாட்டான், மனம் இறங்க மாட்டான், எந்த மனுஷனும் சரி மனம் இறங்கவே மாட்டான். ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம் நினைச்சுவாரு, மனம் இறங்குவார். லூக்காவின் புஸ்தகம் மார்க்குவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போம்னு சொன்னா அங்க சொல்றாரு, இயேசு மனதுருகி இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார். குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனிதன், குஷ்டரோகம் இருந்துச்சுன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குஷ்டரோகம் பிடித்த மனிதன் இருந்துச்சுன்னா அப்படியே கையை காலில் நீர் வடிந்து கொண்டு நீர் சுற்றித்தான் வடிந்திருக்கும். அவனை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி நாற்றம் எடுத்து கொண்டு இருக்கும். அவன்கிட்ட யாரும் போக மாட்டாங்க. கிளப்பா ஒரு ஊர்னா கிளப்பா ஒரு ஊர்ல இருந்து ஊட்டர்ல எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள கொண்டு செஞ்சிருப்பாங்க, அவனை உட்கார வைத்திருப்பாங்க. அவன்கிட்ட யாரும் போக மாட்டாங்க. நீங்க நானா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? வீட்டுல 70 வயசுல ஒரு தாத்தா 80 வயசுல ஒரு பாட்டி வீட்டுல உட்கார்ந்து படுத்த படுக்கையா கிடந்துக்கிட்டு மோண்டு பேண்டு இருந்தா நாற்றம் எடுத்து கிளவி நீ என்ன கிளவா நீ ஏன் போய் தொலைய மாட்டேன்னு சொல்லியிருக்கமா? பெற்றோரை தள்ளிவிடாதீங்க, பெற்றோரை தள்ளிடாதீங்க. வயசு நமக்கு வயசு இருக்கு, நம்ம அம்மா அப்பா வயசு போயிட்டு நம்மை ஆளாக்கியவர்கள். ஆனா அதே போலதான் அங்க அந்த குஷ்டரோகி நாற்றம் எடுக்கும் என்று சொல்லக்கூடிய குஷ்டரோகி ஆண்டவர் நினைச்சதா மனம் இறங்கினார். ஒரு நம்முடைய உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்னு சொன்னார். அந்த மனதுருகுகிற ஆண்டவரை, மனதுருகுகிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நாடி தேடி வந்திருக்கீங்க. கரிமனவர்களே, அந்த மனதுருகிற ஆண்டவர் உங்களையும் இந்த நாளில் உங்களை ஏதோ நீங்கள் ஒரு நோக்கம், ஏதோ ஒரு வருஷத்து கடைசி நிச்சயமாக என்ன உண்டு, நிச்சயமாக நம்பிக்கை வீடு போக நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. நம்பிக்கை நிச்சயம் ஆண்டவர் நிச்சயம் சுதந்திர மாட்டார். என் அன்பு தாயாரு வேதனையோடு வந்திருக்கீங்களா, மனத்தோடு வந்திருக்கீங்களா, ஏசுன்னு சொல்லுங்க. ஏசுன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. மற்றவங்களை பார்க்காது. ஒரு தகப்பன் ஒரு பையனை கூட்டிக்கிட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனார். இப்படி கொண்டு வந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த எக்ஸிபிஷனில் போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் அப்படியே வாயை படத்துட்டு நிற்கும். அப்பாவுக்கு ஒரு ஆசை. அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா பையனை அந்த சிங்கத்துக்கு மேலே உட்கார வச்சு என்ன செய்யணும், ஃபோட்டோ எடுக்கணும். சிங்கத்துக்கு மேலே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். பையனை கூட்டு போறாரு. பையன் பார்க்குறான், அலர்தான். என்னது, சிங்கம் என்ன செஞ்சிடும், கடிச்சிடும். சிங்கம் கடிச்சிடும். பையன் பக்கத்தில் வரவே மாட்டேங்கான், பக்கத்தில் வரவே இல்லை. அழுது பொருள் தான். அப்பா சொல்லுவாரு, ஏல கல்லுடா, அது சிறடா, அது ஒரு மனுஷன் செஞ்சு வச்சிருக்குதுடா, அது கடிக்காதுடா, அது உன்னை ஒண்ணுமே செய்யாதுடா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப செஞ்சாலும் திரும்ப அதை வந்து திரும்ப திரும்ப சொன்ன உடனே பையன் அப்பா சொன்னார் சொல்லி பையன் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஏறி உட்கார்ந்தான், ஃபோட்டோ எடுத்தான். அழகா இருந்துச்சு. வீட்டில் பார்த்தான், ஆஹா சிங்கத்து மேலே ஏறி உட்காந்து நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நாட்களுக்கு சென்றது. பையன் 10வது படிக்க வந்துட்டான். 10வது படித்த அரசாங்க பொதுத்தேர்வு எழுதணும். பொதுத்தேர்வு எழுதும்போது பையனை கொண்டு என்ன செய்யணும், அரசாங்க பொதுத்தேர்வுக்கு நீங்கள் நான் என்ன செய்வோம், என்ன கிடையாது, நம்மள என்ன செய்யணும், எல்லாம் மார்க் வாங்கணும். இந்த ஊர்லேயே முதல் மதிப்பு என்ன செய்யணும், வாங்கணும். அப்போ அப்பா சொல்கிறாரு, இல்லை சாமியை கும்பிட்டு போகலாம், சாமியை கும்பிட்டு போகலாம். அப்பா பையன் மேலே கீழே பார்க்கலாம், என்னப்பா சாமி கும்பிட்டு சொல்கிறது சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு கதை நடந்த சம்பவம். அவன் பையன் சொல்கிறான், அன்னைக்கு அந்த சிங்கம் பேசாதுன்னு, அந்த சிங்கம் நடக்காதுன்னு, அந்த சிங்கம் கடிக்காதுன்னு சொன்னேன். ஆனால்
இது எப்படி அப்பா பேசும், இது எப்படி அப்பா நடக்கும், இதற்கு போய் எனக்கு 500 மார்க்கு 490 மார்க் கொடுக்கல, எப்படி கொடுக்கும்? ஜீவனுள்ள தெய்வம், ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம், பேசுகிறவர், கண்ணீர் வடிக்கக்கூடியவர், மனதுருகக்கூடியவர். இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசி. என் வாழ்க்கையில அன்பு சகோதரர்கள் 28 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் சந்தித்திருக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய தகப்பனை இந்த பகுதியில் கொடுத்தது உங்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கக்கூடிய ஒரு தகப்பனார். அவர் வழிகாட்டுதல் முடியும். நீங்கள் அடல எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு நீங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து ஒரு 2 பாடல்களை பாடி நம்ம என்ன செய்வோம். ஆமாம், எத்தனை பேர் செல்போன் வச்சுருக்கீங்க? கை தூக்கலாம் பார்க்குமே. செல்போன் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? செல்போன் யாருக்கும் வாங்க, பின்னாடி யாருக்குமே இல்லையா? கை சும்மா தூக்குங்களேன். எல்லாத்தையும் நீங்கள் வேதாகமம் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? வேதாகமம் வச்சுருக்காலும் கம்மியாக இருக்க. பைபிளெல்லாம் வச்சுருக்கீங்களா? ஏன் பின்னாடி போய் உட்காந்துருக்கீங்கம்மா? நீங்கள் முன்னாடி இருந்தவங்க பின்னாடி போயிட்டீங்க, முன்னாடி தான் உட்காந்துருக்கீங்க. சரி, பைபிள் எல்லா கையிலும் இருக்கா? யாருக்கெல்லாம் இல்லை? யாருக்கெல்லாம் இல்லை? இல்லாதவங்க கை தூங்க. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? வேதாகமம் இல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்துக்கோ தேவ மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கோ என்ன செய்யக்கூடாது? பட்டயம். நமக்கு வேதாகமம் என்னது? பட்டயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எங்கே இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு. அல்லேலூயா. உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. உபத்திரம் உண்டு. கர்த்தரை தேடவர்களுக்கு நிச்சயமாக உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. நம்ம உபத்திரப்படாமல் நம்ம ஆண்டவர் வர முடியாது. ஆமென். ஆண்டவருக்கே அவ்வளவு பாடுனா அவர் என்னங்க பாவம் செஞ்சார் சொல்லுங்களேன். இயேசுவை அறிந்த ஜனங்கள் தானே நீங்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டீங்களா? இயேசு கிறிஸ்து யார்? அதுக்கு பேர் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யார்? எங்களுக்கு கொடுத்த நேரம் எங்களுக்கு வந்து 1 மணிக்கு கொடுத்துருக்கீங்க. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? ஐயா, எத்தனை மணிக்கு முடிக்கணும்? செய்தி வேலை வேறு இருக்குது. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 2 மணி டைம் கொடுத்துருக்கீங்கம்மா? சரி. வாட்ஸ்அப்பில் அம்மா எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புனாங்களா? பதில் பேசுங்களேன். எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அக்னி மதில் ஊழியத்துக்காக எல்லாரும் ஜெபிக்க வாங்க, நம்ம எல்லாம் கூடி உபவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் கூட காத்திருப்போம்னு சொல்லி அம்மா ஒரு மெசேஜ் அனுப்புனாங்களா? எல்லாருக்கும் வந்துச்சாம்மா? அவன் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் வந்துச்சா வரலையா? அதில் ஒரு வசனத்தை போட்டுருந்தாங்க. இப்போ அதுதான் கேள்வி. இங்கே ஒருத்தர் இருக்காரு, இவர் வந்து பரிசு கொடுப்பார். எப்போ கொடுப்பாரு தெரியுமா? செய்திகளெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கேள்வியாக கேட்பார். எங்கேருந்து கேட்பார்? வேதாகமத்திலிருந்து கேள்வி கேட்பார். ஐயா, நீங்கள் அதை சொல்ல மறந்தீங்க. நீங்கள் அதை ஞாபகப்படுத்துக்காக சொல்கிறேன். எங்கள் ஐயா தான் அதை சொல்லுவாங்க. பரிசு கொடுப்போம், அது உங்களை ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தும், உங்களை தூங்க விடாது, நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சொல்லுங்க. இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். அம்மா சொல்லுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து யாருக்காக கை தூக்க? சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுங்க. ஐயா எடுங்க. சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஐயா, உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கா? அது வசனம் படுத்து ஞாபகம் இருக்கா? சரி, சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்தாங்க. சத்தமாக வாசிங்களா? வாசிக்காதவங்க அமைருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வேற வாசிங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஏங்க இந்த வசனத்தை போடணும்? ஏன் போடணும் சொல்லுங்களேன். சொல்லுங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் கண்களை எடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவுடன் பிடித்திருந்த புருஷனை கண்டேன். சரி, நீ எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அது நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தார். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில்
சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போர் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எருசலேமின் வாசஸ்தலம் எங்க இருக்கீங்க? கர்த்தருடைய சமூகம் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். உங்களை ஆண்டவர் என்ன செய்யப்படுறாரு? இந்த அக்கினி மதில் ஊழியத்தின் மூலமாக உங்களை மென்மேலும் ஆண்டவர் என்ன செய்யப்படுறாரு? ஆசீர்வதித்து பலப்படுத்தி உலகத்திற்கு உங்களை என்ன செய்யப்படுறாரு? உப்பாகவும் ஒளியாகவும், சொல்லுங்க, உப்பாகவும் ஒளியாகவும் வைக்கப் போகிறார். அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஐயா மெசேஜ் முடிச்சோன்னு கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க. யாருக்கு ஞாபகம்? நாங்கள் கேள்வி நிறைய கேட்போம். ஏன்னா வேதத்தின் மூலமாக எங்கள் ஊழியத்தில் பேர் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாங்க? எடுத்து வாசிகள் தான் ஊழியம். எடுத்து வாசி வச்சுக்கிட்டே இருப்போம். எங்கள் வேலையே அதுதான். நீங்கள் வேதாகமத்தை படித்து கிழிக்கணும். சொல்லுங்களேன், வேதாகமத்தை என்னத்தை படித்து கிழிச்சது யாரும் கேட்டாங்க? வேதாகமத்தை படித்து கிழிச்சிருக்கையா? தைரியமாக சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு வேதாகம் வாங்க. என்னையா சொல்றீங்க? பைபிள் கிழிச்சு போச்சுன்னா ஐயா கேளுங்க. ஐயா கொடுப்பீங்களா ஐயா? ஆமாம், யாராவது பைபிள் வேணுமோ என்னோட கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? ஐயாட்ட கேளுங்க. ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு கேளுங்க. அல்லேலூயா. வேதாகமத்தை வாசிச்சாதாங்க பொழைச்சோம். ஆண்டவர் பற்றி முழுசா தெரியுமா? நம்ம என்னமா செய்யணும்? ஆண்டவர் பற்றி முழுசா தெரியணும். என்ன செய்யணும்? எங்கே போய் தேடுவீங்க? எந்த மனுஷன்ட்ட ஆலோசனை கேட்பீங்க? ஒரு மனுஷன் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க மாட்டான். கேட்டீங்களா? நீங்கள் ஆலோசனை கேட்கறவா இருப்பீங்களா? ஆலோசனை கொடுக்குறவங்களா இருப்பீங்களா? சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாம்ல. பாட்டை படிச்சுட்டு பசாம போய் உட்காரியான்னு சொல்றீங்களா? அது என் வேலையே இல்லை, அது என் வேலை தான். ஆனாலும் கர்த்தருக்கு நேரம் அவங்களை திருப்பணும். சரிங்களா? உங்களை குற்றப்படுத்துவது என் நோக்கம் அல்ல. நம்முடைய குறைகளை ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளும், தப்பு கிடையாது. சரியா? குறைகளை யார்கிட்ட சொல்ல போகிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம். அக்னி மதில் என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக நமக்கு இருக்கிற குறைகளை நாம் என்ன செய்யப்படுறோம்? கர்த்தர் இடத்துல வெளிப்படுத்துகிறோம். உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடாது. செல்ஃபோன் எல்லாம் சைலண்ட் இருக்கணும். எல்லோரும் செல்ஃபோன் சைலண்ட் பண்ணிருக்கீங்களா? சரியா? மீதியான வேலைகளை நாங்கள் தான் நடத்த போகிறோம். ஐயா கொடுத்துட்டாங்க என்கிட்ட, என்ன வேணும் செஞ்சுக்கிட்டாங்க சொன்னாங்களா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி ஞாபகம் சொல்லுங்களேன். ஐயா கடைசியாக பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சொல்லுங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா? ஐயா எங்கே இருக்கீங்க தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கம்மா, பதில் பேசுங்களேன். சரி, பாட்டு படிச்சு இந்த கேள்வி பதில் போகலாமா? உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார் சொல்லி ஒரு பாடலை பாடுவோம். அதற்கு முன்பதாக வேதாகமத்திலிருந்து வாசிக்கணும். சரியா? எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எடுத்து வாசிங்களேன். நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கலாங்க, அதுக்காக தான் இது. எடுத்து வாசிக்கலாமா? வாசிக்காத வாசிக்கணும். ஆமாம், வாசிக்காத வாசிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது, நீங்கள் பாக்கியவான்கள். ஐயா சொன்ன வார்த்தை வேற, நான் அதை சொல்லலை. சரியா? சரி, நம்ம பாக்கியவான்கள் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்கள் இருந்த பாக்கியமாக இருப்போங்க? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்துக்கு சத்தமாக வாசிக்காத வாசிங்க. பைபிள் வச்சிருக்கீங்களா? அம்மா வச்சிருக்கீங்களா? அழுத்தீங்களா? வாசிங்க. அம்மா நீங்கள் வாசிங்க. சரி, நீங்களே வாசிங்கம்மா. மைக் இருக்கா நம்மகிட்ட? அங்கே இருக்கா? சரி, வாசிக்க வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 to 12 வாசிங்க. அதுதான் பாட்டு எழுத்து. 2 பாட்டு தான் நான் பாடுவேன். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அல்லேலூயா. அப்ப நீங்களே யாருங்க? பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமா. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமா. எவ்வளவு பாடு வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நம்ம நெஞ்சிக்கிறவங்க இருந்தாலும் நம்ம நெருக்கப்பட்டு மிகுந்த துன்பத்தில் இருந்தாலும் நம்மை விடுவிக்கிற ஒரு கற்றவர்கள் பாடவங்க பாடல. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று என்னை யார் தள்ளினாலும் ஆதவன் போலும் என்னை அறிவாரோ. இல்லையா? ஆகாதவன் என்று யார் தன்னாலும் ஆண்டவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தங்கமென்று வருபவரை கண்ணாது நேசரவர், தங்கமென்று வருபவரை கண்ணாது நேசரவர், அஞ்சிடாத மகளே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவன் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அந்தமென்று வருபவரை அவர் கண்ணாத வேதனை. வியாதியங்கள் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை உட்படுத்துவார்கள். வியாதியங்கள் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை உட்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். மடங்க வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தருவார், உனக்கு ஒருவன் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில்
வியாதிப்பட்டவன் என்கிட்ட போய் பேசுவானா, இவனால என்ன செஞ்சிட முடியும், சரிப்பா அப்படின்னு நம்மளை தள்ளவங்க இருக்காங்களாமா. ஐயா நல்லா உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை பிள்ளைகளை செழிப்பானவங்களை பார்த்துருப்பாங்க. பிள்ளைகளுக்காக நம்ம ஓடி இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரும்போது என்ன செய்வாங்க, நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க, தனி அறையை போடுவாங்க. அப்பா அம்மா கட்டி கொடுத்த வீடு தான் தனி அறைக்குள்ளே கொண்டு வியாதி படிக்கிற தாயின் தகப்பனுக்குள்ள எத்தனை பேருமா இருக்காங்க சொல்லுங்களேன். அவங்களுக்கு ஆறுதல் யாருங்க? அவங்களுக்கு ஆறுதல் யாரு? தேவன் தான். நீங்கள் தேவனை பிடிச்சுக்கோங்க, தேவனை விடாமல் பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. தேவன் ஒருவரே நம்முடைய நம்பிக்கை. அவர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, ஒருபோதும் தள்ளவே மாட்டார். வாழ்வதா நான் சாவதா என்று நம்ம அழுது புலம்பினாலும், மகனே நீ வாழத்தான் வேண்டும், என் மகளே நீ வாழத்தான் வேண்டும். அவருடைய நோக்கம் நம்மை கொண்டு இந்த பூமியிலே நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டார், அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அருமையான ஐயா சுகுவின படுக்கையில் இருந்தாலும் ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. பரவாயில்ல என் மகன் வைராக்கியமானவன், என் மகன் மூலமாக செய்கிற காரியத்தை இந்த பூமியில் நான் முடிக்கிற வரைக்கும் ஜீவனை தொடுவதற்கு பிசாசுக்கு நான் அதிகாரம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. வாழ்வதா சாவதா என்று வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளுக்கு நீ பொருட்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளுக்கு நீ பொருட்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் இருந்து இருக்கப்பா, நான் செத்து போன நலமா இருக்கும் ஒரு காலம் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வாயில அந்த வார்த்தை வரக்கூடாது. அந்த வேலை வரும்போது தான் தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். நம்மளா யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், நாம பாக்கியவான்கள். அல்லேலூயா. வாசிச்சோமா, நம்ம பாக்கியவான்கள். நம்ம வாசிச்சோமா, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. மத்தேயு சொல்லுங்க 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி சொல்லுங்க 12ஆம் வசனம் வரைக்கும் என்ன செய்யணும், நீங்க வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சொல்லணும், எப்பெல்லாம் நான் பலவீனப்படணும், எப்பெல்லாம் நான் சோகத்தில் இருக்கணும், எப்பெல்லாம் துன்பத்தில் இருக்கணும், துயரத்தில் இருக்கணும், எடுத்து வாசிங்க. முடித்திருக்கிறதா? அல்லேலூயா. இதுதான் நாங்கள் சொல்லுவோம், எடுத்து வாசிங்கள். அல்லேலூயா. ஆமா, எடுத்து வாசிச்சா நீ பலப்படுவேன், எடுத்து வாசிச்சா நீ மரித்த நிலைமையில தான் உயிரோடு எழுத முடியும். என்ன ஆண்டவர் அப்படி எழுதியிருக்காரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும், வைராக்கியமா இருக்கணும், பின் வாங்கக்கூடாது. முன் வச்ச காலம் ஒரு காலம் பின்வாங்க மாட்டேங்கிற வைராக்கியம் நிற்கணும். வேதாகமத்தை கிரமமா வாசிக்கணும், அதிகாலையில நேரத்துல எழும்பணும், கர்த்தருடைய சமூகத்துல குணங்கால நிக்கணும், வேதத்தை தொடர்ச்சியா வாசிக்கணும். அல்லேலூயா. இது யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு வேதாகமம்? சொல்லுங்க, யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உலகம் எங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன வார்த்தை இதுதான். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்திலிருந்து மேலாம் ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது கொடுக்கப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. அதை நீங்க உணரணும். கர்த்தருடைய பிள்ளை உங்களை வேறு பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. வேற எங்கேயும் கொண்டு விட்டுக்கலாம், உங்களை
ஆனால் அவருடைய இரக்கம் பெரியது. அல்லேலூயா. ஆமா, நீங்க சோர்வடைய கூடாது. நான் பலவீனம்னா பலவீனத்திலே என்னுடைய சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. யார் சொன்ன வார்த்தை? மனுஷன் சொன்னான்னா அது மறைஞ்சு போயிருக்க. அவர் வாயில வந்துட்டா என்ன செய்யும்? அது சொன்னதை நிறைவேற்றுற அளவுக்கு நீங்கி போகாதவங்களை விட்டு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா பண்ணுனதாங்க. உனக்கு மட்டும் இல்லைங்க அந்த வாக்குத்தத்தம். சொல்லுங்க, வருஷம் வாக்குத்தத்தம் வாங்குறோமா? உனக்கு மட்டுமா சொன்னது? அது ஓ சந்ததிக்கு சொன்னது. அல்லேலூயா. கொடுப்பேன்னு சொன்னா கொடுத்துட்டாங்க அர்த்தம். என்ன அர்த்தம்? கொடுப்பேன்னு சொன்னா கொடுத்துட்டாங்க அர்த்தம். இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் செய்ய போகிற அநேக காரியங்களை குறித்து நீங்க தான் அதுக்கு பொறுப்பாளி. அல்லேலூயா. உலகம் எங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்லி. பிரசங்கினா என்னங்க அர்த்தம்? வார்த்தையை உள்வாங்கி. ஐயா கரெக்டாக ஆக்ஷன் கம்மியாக பண்ணுங்களேன். வார்த்தை என்ன செய்யணும்? நல்லா வியாசிச்சு நல்லா கத்திரி சாப்பிட்டு தியானிக்கணும். விளங்காத காரியம் நமக்கு உண்டா உலகத்தில்? இங்கே தேடுங்க, விடுதலை நிச்சயம், சமாதானம் நிச்சயம். அல்லேலூயா. ஆமாம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போமா? நம்முடைய நம்பிக்கையை குறித்தான வாழ்க்கை, கர்த்தரை விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைக்கணும். லூக்கா எல்லாம் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21-23 வாசிங்க. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமா, பசியா தான் இருக்கீங்க, பசியா தான் இருக்கீங்க. அப்ப நீங்க பாக்கியவான் தான். அல்லேலூயா. வாசிங்க சத்தமா. லூக்கா 6:21-23 வாசிங்க. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அல்லேலூயா. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமா, மனுஷங்க நம்ம நிந்திக்கலாம் கிடைக்கலா. நிந்திக்கிற மனுஷன் தாவீது பார்த்தீங்கன்னா அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் ராஜாவாய் அவன் என்ன பண்ணான்? ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தான். அப்சலோம் என்ன சொன்ன அவனுடைய மகன் பார்த்தீங்கன்னா கலகம் ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பக்கமாக திருப்பி ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டான். சிமை என்ற மனிதன் இந்த தாவீது ராஜா நடந்து வரும் பொழுது அநேக ஏளனங்கள் பண்ணி அவனை கற்களால் எரிஞ்சு பத்தியா ராஜ்யம் ஒன்று நினைக்கிட்டு பத்தியா அவன் சவுல் வீட்டு ஒரு மனுஷன். யாரு? செம்மைங்கிற மனுஷன் சவுல் வீட்டை சேர்ந்த தாவீதை நிந்திக்கிறான். கண்ட போட்டு வீசுறான். சுற்றி தாவீது நடுவில் 2 பக்கம் யார் வரா? படை தளபதிகள்லாம் வராங்க. தாவீதை நினைச்சது என்ன பண்ணிடலாம்? இந்த செம்மைங்கிற மனுஷனை கசக்கி புளிக்கி ஒன்றுலாம் ஆக்கிடலாம். ஆனால் அவர் என்ன செய்யலை? ஒன்றுமே செய்யலை. விட்டுருப்பா. ஆண்டவர் தான் அவனை அனுமதிச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமாம், நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை மட்டும் பிடித்து கொண்டு ஓடும் பொழுது இப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. ஆமாம், இப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்குள்ள வந்துடும். எப்பவுமே கர்த்தரை தாவீது என்ன பண்ணாரு? முன்னாடியே வச்சிருந்தாரு. எந்த காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவர் என்ன செய்யலை? விலகி செய்யலை. அப்படித்தானம்மா? அம்மா தூக்குறீங்களா பின்னாடி? சரி, ஒரு பாட்டு படிக்கலாமா? சரி, ரைட்டு. ஒரு பாட்டு மட்டும் பாடுவோம், சரியா? அர்ப்பணித்து என்னை முற்றிலுமாய் அற்புதமாகும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன்.